ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்சங் ரிலீஸ் பண்ணிருக்கு, அதாவது நேத்து ரிலீஸ் பண்ண இன்னொரு புது ஸ்மார்ட் போன். ஒரு மாசத்துக்கு இத்தனை போன் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடே இல்லாம ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க சாம்சங் நிறுவனம் இப்போ ஒரு போனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன் வந்து என்ன மாதிரி இருக்கு அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அந்த போனை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த போன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் நீங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. Facebook, Instagram பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற போன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி M31s. இந்த போன் வந்து நேற்று தான் லான்ச் ஆனிச்சு அண்ட் ரொம்பவுமே ஒரு பிரீமியமான டிசைன்லையும் கேமராஸையும் கொண்ட ஒரு ஃபோன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோனோட லுக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹை ரேஞ்ச் ஃபோன் யூஸ் பண்ணுற லுக்கே கொடுத்துருக்கும்னு கூட சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கலர் நம்மளுக்கு ஷைன் ஆகுறது தெரிஞ்சிருக்கு. அண்ட் இதில் லுக் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறது வந்து அந்த அளவு தூரம் நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் டிஸ்பிளே உங்களுக்கு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து வேற லெவல் டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிறது வந்து சாம்சங் கேலக்ஸி M31 அண்ட் அந்த ஃபோனோட இந்த ஃபோனை பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வந்து பவர் பட்டனில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்பீடாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து லுக்லேயே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து 6.5 இன்ச்சஸ் கொண்ட ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதோட சூப்பர் AMOLED டிஸ்பிளேன்னு கூட சொல்லலாம். அண்ட் இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளேன்னு கூட சொல்லலாம். ஆட் பண்ணுறதுக்கு Gorilla Glass 3 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் ரொம்பவுமே நல்லா இருக்கு. அண்ட் பிரீமியம் லுக்கோட இந்த போனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த போன் வந்து கிட்டத்தட்ட மிட் ரேஞ்ச் ஹை ரேஞ்ச் போனா தான் வரும்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து போன்ல கீழே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால்யூம் பட்டன் அதே சைடில் தான் கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடில். மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சிம் ட்ரே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து இதில் வந்து 2 நானோ சிம் யூஸ் பண்ணலாம். அது கூடவே SD கார்டும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது ரொம்ப நல்ல ஒரு ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபோனில் வந்து ஒரு விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிங்கிள் டேக்குங்கிற ஆப்ஷனை வந்து இந்த ஃபோனுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து உங்களுக்கு வீடியோ கூட கேப்சர் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து இதில் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இதில் வீடியோ கூட வந்திருக்கு. அண்ட் இதுதான் இந்த சிங்கிள் டேக்கில் இருக்க ஒரு நல்ல ஆப்ஷன் கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6000 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வோல்டேஜ் கொண்ட ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன் மூலமாக இந்த ஃபோனை வந்து உங்களுக்கு பவர் பேங்காக யூஸ் பண்ணலாம். ரிவர்ஸ் சார்ஜ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இந்த ஃபோனை வந்து உங்களுக்கு பவர் பேங்காக கூட யூஸ் பண்ணலாம். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, இது 6000 மில்லியன் பவர் கொண்ட பேட்டரி. அண்ட் அதன் காரணமாக உங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம்னு கூட சொல்லலாம். இந்த ஃபோனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்க சிப் செட்டை பார்த்தீங்கன்னா Exynos 9611 சிப்பை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன் வந்து 6GB RAM 8GB RAMல வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் 128GB வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அல்ட்ரா வைடுக்கு வந்து 12 மெகாபிக்சல் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் டெப்த் சென்சருக்கு வந்து ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா அண்ட் மேக்ரோ லென்ஸுக்கு வந்து ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பிடிச்ச ஃபோட்டோஸ் வந்து டே டைமில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கலாம். அண்ட் அதில் உங்களுக்கு நல்லாவே தெரியுது இதில் ஃபோட்டோஸ் வந்து எப்படி இருக்குன்னு. அண்ட் நார்மல் ஃபோட்டோவுக்கும் அல்ட்ரா வைட் ஃபோட்டோவுக்கும் உள்ள வித்தியாசங்களையும் உங்களுக்கு இந்த சாம்பிள் ஃபோட்டோஸ் மூலமாக பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா ஒர்க் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இதில் டிசைன் வந்து வேற லெவலில் கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். வந்து செல்ஃபி கேமராவில் வந்து நம்மளுக்கு வந்து 32 மெகா பிக்சல் கொண்ட ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது வைட் லென்ஸில் நம்மளுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்து 64 மெகா பிக்சல் கேமரா, முன்னாடி வந்து 32 மெகா பிக்சல் கேமரா வந்து நம்மளுக்கு இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அது 4K வரைக்கும் உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து 4K வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து பார்க்க செம்ம ஒரு லுக்கில் இருக்கு. அண்ட் இந்த ஃபோனில் வந்து பல விஷயங்களை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுதான் இந்த ஃபோனில் வந்திருக்க ஒரு முக்கியமான விஷயம்னு கூட சொல்லலாம். அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸை வந்து இதில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அண்ட் நிறைய ஒரு ஹை ரேஞ்ச் ஃபோனில் இருக்க ஃபீச்சர்ஸை வந்து இந்த மிட் ரேஞ்ச் ஹை ரேஞ்ச் ஃபோனுக்கு வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வரும்போது கிட்டத்தட்ட இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 58,000 கிட்டத்தட்ட ஒரு 50,000 இல்லாட்டி 45,000 50,000 60,000க்குள்ள இந்த ஃபோன் வரும்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த அளவு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீரிஸ் வந்து M சீரிஸ் வந்து கொஞ்சம் ஒரு டவுன்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொண்டாந்து இந்த ஃபோனை வந்து ஒரு அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் இதில் வீடியோஸ் எல்லாம் வேற லெவலில் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபினிஷிங்கும் வேற லெவலில் இருக்கிறதன் காரணமாக இதில் வந்து ப்ரைஸ் வந்து அந்த ப்ரைஸில் தான் ரிலீஸ் ஆகும். மிட் ரேஞ்ச் ஹை ரேஞ்ச் ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற யாராச்சும் ஒரு திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஃபோன் கூட சொல்லலாம். போட்டிக்கு போட்டி சரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டுமே ஒரே கம்பெனில தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். ரெண்டுமே பட்ஜெட் ரேஞ்ச் ஃபோன் தான்.
ரெண்டுல பிரைஸ் பாத்தீங்கன்னா 40,000 இருந்து 50,000 தான் வரப்போகுது. சோ ரெண்டுமே பட்ஜெட் போன் தான். அண்ட் இருந்தாலும் இந்த அளவு நல்ல ஒரு ஸ்மார்ட் போனை வந்து இப்ப மறுபடியும் லான்ச் பண்ணிருக்கிறது வந்து சாம்சங் நிறுவனம் செஞ்சிருக்க ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த போனை பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஹை கெபாசிட்டியோட நல்லா கொடுத்திருக்க ஒரு ஸ்மார்ட் போன் கூட சொல்லலாம். அண்ட் இந்த போன் ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.